இல்லனா இந்த நெட்ல போடுவேன்னு மிரட்டுவ. நீ நெட்ல போட்டுக்கோ இல்ல வேற எதுல வேணா போட்டுக்கோ, ஓ இஷ்டம். நீ வா. ஏய், என்ன மிரட்டன் பாக்குறியா? இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல கால வச்ச எவளையும் நான் விட்டு வச்சதே இல்ல. உன்னை தடவை பார்க்கும் போதே உன் சுயரூபம் எனக்கு தெரியும். நீ போட்டுக்கோ. ஐயோ என்னம்மா நெட்ல போட்டுற போறாருமா? நெட்ல இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு அது எல்லாரும் பாத்துட்டா என் மானம் போயிரோன்னு கவலைப்படுறியா? நடத்தையில ஒழுக்கம், சுய கௌரவம், சுய உழைப்பு, இதத்தான் நான் மானம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லார் கையிலயும் ஒரு கேமரா போன் இருக்கு. ஊரு பூரா அங்கங்க சிசிடிவி கேமரா வேற இருக்கு. இப்போ எந்த கேமரால எந்த பொண்ணு யாரு எப்படி வீடியோ எடுக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்படி அந்த பொண்ணுங்களுக்கே தெரியாம அசிங்கமா படம் வீடியோ எல்லாம் எடுத்து மிரட்டுவானுங்க. நாங்களும் அவனுங்க ஆசைக்கு பணிஞ்சு போகணும், இல்லனா மானம் போச்சேன்னு சாகணும். இந்த ரெண்டுலயுமே எனக்கு இஷ்டம் இல்ல. வா போலீஸ்க்கு போவோம். ஏய், என்ன போலீஸ்க்கு போகணும்னு மிரட்டுறியா? முதல்ல ஒன்னால இங்கிருந்து வெளியே போக முடியுமாடி? அந்த 4 பேர் எதுக்கு உட்கார்ந்துருக்காங்க? துப்பாக்கி எடுக்கிறியா? அவ்வளவுக்கெல்லாம் வசதி இல்ல சாமி. ஆசிட். வேண்டாம், விளையாடாத. விளையாடுறதுக்கு நீ என் மச்சானோ இல்ல, என் கையில இருக்கிறது மஞ்ச தண்ணியும் இல்ல. ஆசிட் ஊத்துனு வை, சத எலும்பு எல்லாம் கரைஞ்சு ஓடும். ஊத்துவா? பிரதர் சொல்லுங்க, வேண்டான்னு சொல்லுங்க. பிரதரு புருஷனை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவன் பொண்டாட்டிய படுக்க கூப்பிடுறியே, அவன் மனசு என்ன பாடுபடும்? எதிர்த்து பேச தைரியம் இல்லாதவனுக்கு வெக்கம் மானம் எதுவும் இருக்காதுங்கிற உன் நினைப்புக்கே 1 லிட்டர் ஆசிட் ஊத்தணும்டா. எப்படி எப்படி நீ ஆசைப்பட்டா தொடாம விட மாட்டியா? வாடா, தொடுறா தொடுறா. குட்ரா போன, குட்ரா. பாஸ்வேர்ட் ரிமூவ் பண்ணு. ஒவ்வொரு நாளும் அணு அணுவா செத்துக்கிட்டு இருந்தேன். சின்ன பொண்ணு கூட ஈவி இறக்கம் பார்க்க மாட்டானுங்க. மாட்டேன்னு சொன்னா பெல்ட்டாலேயே அடிப்பானுங்க. நீ எல்லாம் வாழவே கூடாதுரோ. ஆகலைன்னு பாக்குறியா? நான் ஊத்துனது ஆசிட் இல்ல, என் மூத்திரம்.